வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன சாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித்பவத்வே சதா. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 29வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று மார்ச் மாதம் 12வது நாள் 2024. இன்று காலை, அதாவது நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம். இன்று அதாவது மதியத்திற்கு மேல் 3 மணிக்கு மேல் 4:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு காலம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது இன்று கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்கள். அதாவது கடகராசியில் உள்ள ஆயில்யம் நட்சத்திரமும் சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் மேஷராசியில், அதாவது கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் மேஷராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் அதுவும் கேது பகவான் கன்னி ராசியில் பிரவேசிக்கின்றார். மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். உடன் புதன் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். கும்பராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய இடம் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். சூரிய பகவானும் இருக்கின்றார். சுக்கிர பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். மகர ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார். இன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கும்பொழுது ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சம் இருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில், அதாவது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் மிக அருமையான நிலையில் உள்ளார். இன்று அதாவது ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தீர்ந்து போய் உடல்நலம் மேம்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. மருந்து மாத்திரைகளிலேயே சரிபடக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய அதாவது அயல்நாட்டு கனவுகள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார்? சுக்கிர பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்றாலும் உடன் ராகு பகவானுடைய சேர்க்கை உள்ளது. இன்று உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். இன்று என்னன்னா, கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைகள் தேவை. அதிகமான செலவுகளுக்கு இன்று ஆளாகக்கூடும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். உங்களுடைய விரயஸ்தானத்தில் இந்த குருவும் சந்திரனும் இருப்பதால் நிச்சயமாக, அதாவது சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். கூடுமான வரை சிக்கனத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் தொழில் ஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். இன்று சந்திரன் லாபஸ்தானத்தில் குடியிருப்பதால் மிக சிறப்பான விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பெரிய மகான்களுடைய தொடர்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் குரு சந்திர யோகத்துடன் இருப்பதால் நிச்சயமாக தாயாருடைய உதவியும் அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவருடைய நிலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க. இதனால கணினி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வும் நல்ல ஒரு நிலையும் நிச்சயம் உண்டாகும். இன்றைய தினம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானும் மிக அருமையாக இருக்கின்றார். நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே உங்களுக்கு லாபத்தினை அள்ளி தருவார். இன்றைய தினத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது கடகராசியில் உள்ள ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது வாக்குவாதங்கள் செய்யும்போது மிகவும் அமைதியாகவும், தேவையற்ற பிரச்சனைகள் எழலாம். இன்று மனக்குழப்பங்கள் நேரலாம். அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இன்று இறைவனை மட்டும் வேண்டுங்கள். பண வரவுக்கு நிச்சயமாக பங்கம் இல்லை. இன்று பயணங்கள் மேற்கொள்வது இவ்வாறான சிறு சிறு விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். சூரியனும் மற்றும் சனி அதனுடன் சுக்கிர பகவானும் வீற்றிருக்கின்றார். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளதால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை நிகழும். அதாவது ஊடகத்துறையில் இருப்பவர்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். ஆசிரியர்கள் செழிப்பார்கள். வழக்கறிஞர்கள்லாம் தங்களுடைய வழக்குகள் சாதகமாகும். பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளதால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். வீட்டிலும் வெளியிலும் நல்ல ஒரு மதிப்பு நிலைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சமசப்தமஸ்தானத்தில் ராகுவுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பலம் உச்சம் இருக்கின்றார். ஒரு விதத்தில் அது கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக ஒன்று விதத்தில் ஒரு நல்ல ஒரு லாபகரமான விஷயம் நடக்கும். அதுவும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள். உங்களுடைய அதாவது நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். பிள்ளைகளால் உங்களுக்கு யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு இடுப்பு கைகால் வலிகளில் மூட்டு வலிகளில் வந்து போகும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவரும் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அவருடைய நிலை அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்காருங்க. பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருவார். குறிப்பாக பிள்ளைகளை பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். அவர்களுடைய எதிர்கால வாழ்வினை பற்றி தாங்கள் திட்டமிடுவீர்கள். அதற்குண்டான முயற்சிகளை இன்று செய்வீர்கள். இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக டெபாசிட் செய்யக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்றைய தினம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை தரும். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை அடைவார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சம் பலம் பெறுகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் மிக அருமையாக உள்ளார். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக உங்களுக்கு நல்ல பலன்களை கிட்டும். இன்றைய தினத்தில் குறிப்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது மற்றும் அதாவது நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வது இவ்வாறான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தினை தரும். உறவினர்கள் வந்து போவார்கள். கூடுமானவரை தந்தை வழி உறவினர்களிடம் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அவரிடம் பேச்சுவார்த்தை வரும்பொழுது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். கூடுமானவரை அமைதியாகவும் மௌனமாகவும் இருப்பது மிக சிறந்தது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக சிறப்பு. இன்று சந்திரன் உபஜேஷ் அதாவது யார் கூட இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்ச பஞ்சமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி ஆகிய சந்திர பகவான் வீற்றிருக்கின்றார். பிள்ளைகளை பற்றின சில கவலைகள் வந்து போகும். இருப்பினும் அவர்களுக்கு உண்டான தேவைகளை நீங்கள் இன்று பூர்த்தி செய்வீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் இன்று வாங்கி குவிப்பீர்கள். இன்று அதாவது ஆசிரியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு சுபேட்சகரமான நாள். இன்று தங்களுடைய துறையில் சாதனை படைப்பீர்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் அதாவது புகழ் பாராட்டு மதிப்பு என்று அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. பணம் பல வழியில் வந்து சேரும். உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் இருக்கின்றார். இவ்வாறான காரணத்தில் நிச்சயமாக தங்களுக்கு அரசு துறையிலும் மற்றும் அதாவது பில்டர்ஸ் சிவில் இன்ஜினியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை ஈட்டலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி புரிகின்றார்.
சூரியன் மற்றும் சுக்கிர பகவானும் இருப்பதால் தங்களுடைய உடல் பொலிவு, தேகப்பொலிவு எல்லாம் சிறக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. உங்களுடைய விரயஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அதாவது செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். இதன் காரணமாக இளைய சகோதர சகோதரி வழிகளிலும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பதற்காக நீங்கள் விட்டு கொடுப்பது மிக நல்லது. எப்பொழுதும் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்ற ஒரு பழமொழி உள்ளது. அதற்கிணங்க இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். இன்று சந்திரன் உங்கள் ராசியிலையும் பின்பு தனஸ்தானத்திற்கும் செல்கின்றார். இதனால் பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். கூடுமானவரை சிக்கன நடவடிக்கையை எடுப்பது நல்லது. அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது மிக உத்தமம். இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். தனஸ்தானத்திலும் சந்திரன் இருப்பதும் மற்றும் குருவுடன் இணைந்திருப்பது பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தரும். இன்றைய தினத்தில் பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயம் நல்லதே நடக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் துவங்குவார்கள். இன்னும் ஒரு சிலர் பல கிளைகளை உருவாக்குவார்கள். உங்களுடைய தம்பதியிடையே நல்ல ஒரு இணக்கமும் புரிதலும் உண்டாகும். உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் விரயஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் மற்றும் உடன் சூரிய பகவானும் இருப்பதால் வழக்குகளில் வெற்றிகள் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.